வணக்கம். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவிப்பு தற்போது வெளியானது. இதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்பும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளார். அவர் எக்ஸ் வலைதளத்தில் தற்போது வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழக மக்கள் பல ஆண்டுகளாக மத்திய அரசிடம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தனர். ஏற்கனவே அதிமுகவின் அரசு இருக்கும் பொழுது தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதன் பிறகு வந்த திமுக அரசு அதை கைவிட்டு விட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். தற்போது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவித்திருப்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த ட்விட்டர் அதாவது எக்ஸ் வலைதள செய்தியில் தெரிவித்துள்ளார். சுமார் 93 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை மனதார வரவேற்பதாகவும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என அறிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனைத்திந்திய